உணவுதான். அந்த உணவினை போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் மனித தெய்வங்கள் விவசாயி. விவசாயிகளுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இதோ எம் பள்ளியின் கலை நிகழ்ச்சி. தாத்தா, நாளையில இருந்து எனக்கு சம்மர் ஹாலிடே. இந்த ஹாலிடேல ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துக்கணும். இந்த ஹாலிடேல உன்னை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போறேன். விவசாயம்னா என்ன, நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குது, இதெல்லாம் சொல்லித்தரேன். போலாமா? போலாமே தாத்தா. பச்சை பசேல்னு பட்டு உடுத்தின மாதிரி வயலு, இந்த தெளிஞ்ச நீரோட கெண்ட மீன்கிட்ட பேசுற கொக்கு, அழகான இயற்கை, நம்மளோட விவசாயம், வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுல்ல. அட ஆமா புள்ள, அது எப்படி இல்லாம போகும்? ஏ பொண்ணு, விஷயம் தெரியுமா? நாளைக்கு நம்ம ஊர்ல அறுவடை. நம்ம ஊரே திருவிழா மாதிரி கோலாகலமா சும்மா காலை கட்ட போகுது. எங்க ஊரு திருவிழா எப்படி இருக்கும் தெரியுமா? யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இங்க நாளையில இருந்து ஃபேக்டரி கட்ட போறாங்க. இங்க யாருமே இங்க இருக்க கூடாது. இது எங்க பூமி, எங்க மண்ணு. நாங்க யாரு கேட்கணும்? விவசாய நிலத்துல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கட்ட போறீங்களா? காட்டுல வேலை செய்யறவன கேவலமாவும், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவன கௌரவமாவும் நடத்துற கூட்டம் தானே நீங்க. அரிசியை இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும்.
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். பயிரிடுறவன் கடவுள் தான்.